வடகொரியா உலக வரைபடத்தில் இருந்தாலும் வெளியுலக தொடர்புகளிலிருந்து தன்னை முற்றிலுமாக துண்டித்துக் கொண்ட ஒரு மர்ம தேசம். கிம் ஜாங் தலைமையிலான இந்த இரும்பு திரை நாட்டிற்குள் நடக்கும் பல விஷயங்கள் நம் கற்பனைக்கு எட்டாதவை. அந்த ரகசிய தேசத்தில் புதைந்திருக்கும் 20 சுவாரஸ்யமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் உண்மைகள். இணையத்திற்கு தடை. வடகொரிய மக்கள் தாம் பயன்படுத்தும் சாதாரண இணையத்தை அணுக முடியாது. அவர்களுக்கு குவாமியாங் என்ற உள்நாட்டு வலைப்பின்னல் மட்டுமே உள்ளது. அதில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சில இணையதளங்களை மட்டுமே பார்க்க முடியும். அங்கீகரிக்கப்பட்ட சிகை அலங்காரங்கள். அங்குள்ள மக்கள் தாங்கள் விரும்பியபடி முடிவெட்ட முடியாது. அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட குறிப்பிட்ட சிகை அலங்காரங்களை மட்டுமே ஆண்களும் பெண்களும் பின்பற்ற வேண்டும். தனித்துவமான நாட்காட்டி. உலகம் முழுவதும் 2026 பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது வடகொரியா ஜீச்சே என்ற கலண்டரை பின்பற்றுகிறது. இது அவர்களின் முதல் தலைவர் கிம் ஜங் சுங் பிறந்த ஆண்டான 1912 தொடங்குகிறது. ஒரே ஒரு வேட்பாளர் தேர்தல். வடகொரியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்தல்கள் நடப்பதாக கூறப்பட்டாலும் வாக்குச்சீட்டில் ஒரே ஒரு வேட்பாளரின் பெயர் மட்டுமே இருக்கும். மக்கள் அவருக்கு ஆதரவாக மட்டுமே வாக்களிக்க முடியும். நீல நிற ஜீன்ஸுக்கு தடை. நீல நிற டெனிம் ஜீன்ஸ் அமெரிக்க ஏகாபத்தியத்தின் அடையாளமாக கருதப்படுவதால் வடகொரியாவில் அதனை அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. 3 தலைமுறை தண்டனை. ஒருவர் அரசாங்கத்திற்கு எதிராக ஏதேனும் குற்றம் செய்தால் அவருக்கு மட்டுமின்றி அவரது பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் சேர்த்து 3 தலைமுறைகளுக்கு கொடூரமான தண்டனை வழங்கப்படும். தலைநகரில் வசிக்க கட்டுப்பாடு. தலைநகரான பியாங்கியாங்கில் வாழ அனைவருக்கும் அனுமதி இல்லை. அரசாங்கத்திற்கு மிகவும் விசுவாசமான மற்றும் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் மட்டுமே அங்கு வசிக்க முடியும். அரசாங்க தொலைக்காட்சிகள். வடகொரியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தொலைக்காட்சி சேனல்கள் மட்டுமே உள்ளன. அவை அனைத்தும் அரசாங்கத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில்தான் இயங்குகின்றன. இசையில் கட்டுப்பாடு. மக்கள் வெளிநாட்டு இசையோ அல்லது தென்கொரியாவின் கேபாப் பாடல்களையோ கேட்கக்கூடாது. தலைவர்களையும் அரசாங்கத்தையும் புகழும் பாடல்களுக்கு மட்டுமே அனுமதி. வெளிநாட்டு அழைப்புகளுக்கு தடை. சாதாரண குடிமக்கள் வெளிநாடுகளுக்கு தொலைபேசி அழைப்புகளை செய்ய அனுமதி இல்லை. தடையை மீறினால் மரண தண்டனை வரை கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். இருளில் மூழ்கும் நாடு. கடுமையான மின்சார பற்றாக்குறை காரணமாக இரவில் வடகொரியா பெரும்பாலும் இருளில்தான் இருக்கும். விண்வெளியிலிருந்து எடுக்கப்படும் புகைப்படங்களில் இது தெளிவாக தெரியும். கட்டாய இராணுவ சேவை. உலகின் மிகப்பெரிய இராணுவங்களின் ஒன்றை வடகொரியா கொண்டுள்ளது. அங்கு ஒவ்வொரு ஆணும் 10 ஆண்டுகளுக்கு மற்றும் பெண்கள் 7 ஆண்டுகளுக்கும் கட்டாயமாக இராணுவத்தில் சேவை செய்ய வேண்டும். மத சுதந்திரம் இல்லை. வடகொரியாவில் மக்கள் எந்த ஒரு மதத்தையும் சுதந்திரமாக பின்பற்ற முடியாது. பைபிள் போன்ற மத நூல்களை வைத்திருப்பது பெரும் குற்றமாக கருதப்படுகிறது. மனித கழிவுகள் உரமாக பயன்பாடு. ரசாயன உரங்களின் தட்டுப்பாடு காரணமாக விவசாய விளைச்சலை அதிகரிக்க மனித கழிவுகளை உரமாக பயன்படுத்த அரசாங்கமே மக்களை வற்புறுத்துகிறது. உலகின் மிகப்பெரிய மைதானம். ரங்ராடோ மேடே ஸ்டேடியம் என்ற உலகின் மிகப்பெரிய மைதானம் வடகொரியாவில்தான் உள்ளது. இதில் ஒரே நேரத்தில் சுமார் 1.5 லட்சம் பேர் வரை அமர முடியும். போலி கிராமம். தென்கொரிய எல்லைக்கருகே கிளியோங் டோங் என்ற பிரம்மாண்டமான கிராமம் உள்ளது. ஆனால் அது வெறும் கட்டமைப்பு மட்டுமே. உள்ளே யாரும் வசிப்பதில்லை. இது தென்கொரியர்களை ஈர்க்க உருவாக்கப்பட்ட ஒரு தந்திரம். சொந்த கார் வைத்திருக்க தடை. உயர் இராணுவ அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே சொந்தமாக கார் வைத்திருக்க முடியும். சாதாரண மக்கள் சைக்கிள் அல்லது பொது போக்குவரத்தை முழுமையாக நம்பியுள்ளனர். கொக்கோ கோலா கிடைக்காத நாடு. உலகமெங்கும் எளிதாக கிடைக்கும் கொக்கோ கோலா பானம் அதிகாரப்பூர்வமாக விற்பனை செய்யப்படாத வெகு சில நாடுகளில் வடகொரியாவும் ஒன்றாகும். சுற்றுலா பயணிகளுக்கு கடும் விதிகள். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எப்போதும் அரசாங்க வழிகாட்டலுடனே செல்ல வேண்டும். எங்கு செல்ல வேண்டும், என்ன புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பதை அவர்களே முடிவு செய்வார்கள். பதப்படுத்தப்பட்ட தலைவர்களின் உடல்கள். முன்னாள் தலைவர்களான கிம் இல் சுங், கிம் ஜாங்கில் ஆகியோரின் உடல்கள் அழுகாமல் பதப்படுத்தப்பட்டு குமுஷன் அரண்மனையில் மக்கள் பார்வைக்காக கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறான சுவாரஸ்யமான தகவல்களை பெற்றுக்கொள்ள தமிழ் பிளஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.